வெல்கம் டு பட்டர்ஃப்ளை லேடி ஜங்ஷன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராஸ் கட்டிங் வந்து எப்படி கட் பண்ணி எடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோட பேக் சைடு கட் பண்ணுறது அப்புறம் கை கட் பண்ணுறது இது ரெண்டையுமே நான் வந்து போன வீடியோலேயே அப்லோட் போட்டுட்டேன். பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மேலே வந்து வீடியோட லிங்க் வருது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து வரும், அதை பார்த்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி பக்கத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கை கட் பண்ணுற வீடியோ அப்புறம் பேக் சைடு கட் பண்ணுற வீடியோ எல்லாமே நான் வந்து பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப எளிமையாக புரியுற மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் சீக்ரெட் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வந்துருங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம முன்னாடி பக்கத்தை தான் கட் பண்ணி எடுக்க போகிறோம், அதாவது கிராஸ் கட்டிங் தான் கட் பண்ண போகிறோம். ஏற்கனவே வந்து ரெண்டையும் கட் பண்ணி எடுத்துட்டோம். மிச்சம் இருக்கிற நடுவில் இருக்க கிளாத்தை வச்சு நம்ம முன்னாடி பக்கத்தை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ளவுஸ் பீட்டில் வந்து ரெண்டு சைடும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நடுவில் வந்து நமக்கு கொஞ்சம் கிளாத் கிடைக்கும், அதை வச்சு நம்ம ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஓரமாக கரை சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கிளாத் இருக்குது, இதை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து பட்டிக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பட்டிக்கு தேவைப்படுற அளவுக்கு கிளாத்தை வந்து விட்டுட்டு மிச்சத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இந்த மாதிரி வந்து பீஸ் கிடச்சிருக்கு. இதில் வந்து நம்ம எப்படி கிராஸ் கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேக் சைடெல்லாம் போட்டு வந்து மார்க் பண்ண போகிறதில்ல, டேப்பை வச்சு நம்ம மெஷர் பண்ணி அளவு எடுத்து மார்க் பண்ண போகிறோம். பேக் சைடு இல்லாமே நம்ம ஃப்ரண்ட் சைடு கட் பண்ண போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகினர்ஸ்க்கெலாம் புரிகிற மாதிரி எளிமையாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம பேக் சைடு எடுத்துக்கலாம். பேக் சைடோட உயரத்தையும் நம்ம அகலத்தையும் மட்டும் எடுத்துக்கலாம். நான் கட் பண்ணி எடுத்துருக்கக்கூடிய பேக் சைடோட அகலம் பார்த்திங்கன்னா 9.5 இன்ச்சு, அதுக்கப்புறம் உயரம் பார்த்திங்கன்னா 13 இன்ச்சு. இது ரெண்டையுமே நம்ம அளவு ப்ளவுஸ்லேருந்து எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை பேக் சைடு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதுலேருந்து எடுத்துக்கிட்டாலும் சரி. ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா பேக் சைடு, அதோட உயரத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம். கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. தையலுக்கும் நம்ம சேர்த்துருக்க மாதிரி எடுத்துக்கலாம். நீங்கள் என்னோடய சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட ப்ளவுஸ் பிட் இருக்குது பாருங்கள், அது வந்து மடிப்பு சைடு நம்ம சைடு இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம ஏற்கனவே எடுத்த உயரத்தை வந்து மார்க் பண்ணிக்கலாம். உயரத்தை மார்க் பண்ணும்போது இந்த மாதிரி கிராஸில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மேலேயும் நமக்கு கீழேயும் இடம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. 13 இன்ச்சு அதை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சென்டரில் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய அளவு எவ்வளோ வருதோ அதை நீங்கள் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம 2 கோட்டில் மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கலாம். இதே போல் நம்ம 2 சைடும் கோடு போட்டுக்கணும். நேராக இருக்க மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஸ்கேலில் வந்து கொஞ்சம் பெரிய கோடாக இருக்க மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பேக் சைட்லேருந்து அகலம் எடுத்துருப்போம் இல்லையா, அகலம் வந்து 9.5 இன்ச்சு வருது. அந்த 9.5 இன்ச்சு நமக்கு எந்த நேர் இடம் கிடைக்குதோ அந்த நேர் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 2 சைடும் நமக்கு வந்து 9.5 இன்ச்சுக்கு இடம் பற்றணும், அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் சென்டரில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. உங்களோட அளவு ப்ளவுஸில் எவ்வளோ வருதோ அது நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் 2 இடத்துல மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேலில் வந்து அதை நேராக வந்து கோடு போட்டுக்கோங்க. நம்ம போடக்கூடிய கோடு பார்த்திங்கன்னா மேலே இருக்க கட்டத்துக்கும் கீழே இருக்க கட்டத்துக்கும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நம்ம கோடு போட்டுக்கலாம். கொஞ்சம் இடம் பத்தலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு இந்த அளவுக்கு கிளாத் இருக்குது, இதுலேயே நம்ம வரைஞ்சிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே அகலம் போட்டிருப்போம்ல, அதாவது கழுத்து அகலம், அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். கழுத்து அகலம் பார்த்திங்கன்னா 2.25 இன்ச்சு, அதை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டரும் நமக்கு 2.25 இன்ச்சு, அதை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நமக்கு ஆம்கோல் வந்து 6 இன்ச் வருது, அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஏற்கனவே பேக் சைடு கட் பண்ணியிருப்போம்ல அந்த அளவுகளை தான் நம்ம மார்க் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்ததாக நம்ம ஸ்கேல் வச்சு ஆம்கோலோட அளவை வந்து கோடு போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம கட்டம் வர மாதிரி போட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம கழுத்து அகலத்துக்கிட்ட மார்க் பண்ணியிருக்கோம்ல அதுக்கு நேராக நம்ம கோடு போட்டுக்கலாம். இதில் வந்து முன்னாடி கழுத்தை மார்க் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம். அடுத்ததாக 6.5 இன்ச்சு நம்மளோட முன்னாடி கழுத்தை வந்து மார்க் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி கட்டம் போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம முன்னாடி கழுத்து வரைகிறதுக்காக பார்த்திங்கன்னா 1 இன்ச், அதாவது 3/4 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ரவுண்டாக வரைஞ்சி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரம் இறக்க வேணுமோ கூட இறக்கம் வச்சு வரைஞ்சிக்கோங்க. 6.5 இன்ச்சு 7 இன்ச் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு மேலே உங்களுக்கு இறக்கமாக இருக்கும், பார்த்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கழுத்தோட ரவுண்டு வந்து உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அது போல் நீங்கள் வரைஞ்சி விட்டுக்கோங்க. அடுத்ததான் நம்ம ஆம்கோல் சைடு இருக்குது பாருங்கள், அதுக்கு வந்து 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி நம்ம வரைஞ்சிக்கலாம். ஆம்கோலுக்கு நம்ம கட்டம் போட்டிருக்கோம்ல அதுலேருந்து நம்ம 1/2 இன்ச் மார்க் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரவுண்டு போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம முன்னாடி சைடு தான் கட் பண்ண போகிறோம், அதனால் இன்னும் மறுபடியும் 1/4 இன்ச் வந்து கீழே இறக்கி இன்னொரு ரவுண்டு வந்து போட்டுக்கலாம். ஏற்கனவே போட்டிருக்கோம்ல அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ரவுண்டு போட்டுக்கோங்க. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். முன்னாடி சைடு வந்து நம்ம ஆம்கோல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து குறையணும், அதுக்காக நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். கிராஸோட உயரத்தை தான் நம்ம ஏற்கனவே போட்டுட்டோம், அதனால் அதை வந்து போட தேவையில்லை. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிராஸோட அகலம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதாவது பட்டி ரவுண்டு வரும் பார்த்திங்களா, அதில் முதல் டாட்டுக்குள்ளே இருக்கிற அளவு என்னென்னா அதை மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 2.5 இன்ச் வருது, அதை மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் டாட்டுக்காக நம்ம 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதுலேருந்து டாட்டோட உயரம் வந்து 2.5 இன்ச்சு, அதை மார்க் பண்ணி நம்ம முக்கோணமாக போட்டுக்கலாம். இந்த இடத்துல தான் நம்ம வந்து டாட் பிடிக்கணும், அதனால் இந்த மாதிரி அடையாளப்படுத்திக்கோங்க.
அடுத்ததாக நம்ம பட்டன் பட்டி கிட்ட இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல நம்ம 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம இடுப்பு கிட்டத்தில் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இதை 3ஐயுமே நம்ம சேர்க்குற மாதிரி வந்து வட்டம் போட்டுக்கலாம். அதாவது பெல்ட் ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம வரைவோம்ல, அந்த வட்டத்தை வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். நான் வரைகிறல இதே போலயே நீங்கள் வந்து வரைஞ்சிக்கோங்க. ஏற்கனவே வந்து தையலுக்கெல்லாம் விட்டுட்டோம், அதனால் அப்படியே நம்ம வரைஞ்சிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம மிச்சம் இருக்கிற 2 டாட்டும் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம பட்டன் படிக்கிட்டே இருக்க டாட் வந்து மார்க் பண்ணுறதுக்காக 2த்துக்கும் நடுவில் இருக்க மாதிரி நீங்கள் அடையாளப்படுத்திக்கோங்க. இதில் வந்து நம்ம 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு நேராக கோடு போட்டுக்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பட்டன் பட்டிக்கிட்ட வர டாட்டை வந்து நம்ம மார்க் பண்ணி வரைஞ்சிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆம்கோல் கிட்ட இருக்குல்ல, அந்த டாட்டுக்கு நம்ம மார்க் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் டேப் வந்து வச்சுக்கோங்க. கீழே நம்ம டாட் பிடிச்சிருக்கோம்ல, அந்த இடத்துக்கு டேப் போகிற மாதிரி பிடிச்சிக்கோங்க. இதில் வந்து நம்ம 4.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கோடும் போட்டுக்கலாம். இந்த இடத்துல நம்ம வந்து 3வது டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ நமக்கு எல்லா டாட்டுக்கும் உள்ள இடைவெளி எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 2 இன்ச் வருது. இந்த மாதிரி எல்லாமே சமமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கிராஸ் கரெக்டாக வரைஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு புரியல அப்படின்னா மறுபடியும் ஒரு தடவை வீடியோவை ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்ததாக நம்ம தையலுக்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கலாம். இந்த கோட்டுக்கு வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம பெல்ட்டோட ரவுண்டை வந்து வரைஞ்சி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரண்ட் சைடோட அளவுகள் எல்லாத்தையுமே வரைஞ்சி முடிச்சிட்டோம். இதை வந்து அப்படியே கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம எந்த மெத்தடில் கட் பண்ணி எடுத்திருக்கோம் அப்படின்னா, இது வந்து பேக் சைடை போட்டு நம்ம மார்க் பண்ணாமல் டேப்லேயே அளவெடுத்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கோம். என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸ் அப்புறம் கெவுன் சுடிதார் எல்லாமே பிகினர்ஸ்லாம் ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி தான் வீடியோ எல்லாமே இருக்குது. என்னோடய சேனல் நம்ம கிளிக் பண்ணி பாருங்கள், பார்த்து நீங்கள் கட் பண்ணி தைச்சிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் தச்சு பழகிட்டு இருக்கீங்க அப்படின்னா 1 மீட்டர் கிளாத் எடுத்து தச்சு பழகிக்கோங்க. கிளாத் வந்து பார்த்தாம தச்சு பழகினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். தைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்காது. அதனால் கொஞ்சம் கிளாத் அதிகமாக இருக்க மாதிரியே பார்த்து எடுத்து தச்சு பழகிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம வந்து ஆம்கோல் சைட்லேருந்து இடுப்பு சைடு வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஹர்காத் போட்டு அடையாளப்படுத்தி விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு தைக்கிறப்ப வந்து ஈஸியாக அளவுகள் வந்து புரியும். ரொம்பவே ஈஸியாக வந்து நான் சொல்லி கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது அந்த மாதிரி ஏதாவது பிசிறு இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கட் பண்ணி சைஸிங் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஷோல்டர் வந்து லூஸ் அடிக்காமல் இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஷோல்டர் லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்து இதனால் கூட அமையலாம். பார்த்தாவே தெரியும், ஷோல்டருக்கு எடுத்து நம்ம ஏற்கனவே கட் பண்ணி எடுத்துருக்கோம்ல, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வளைவாக இருந்தது அப்படின்னா அது வந்து நேராக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பேக் சைடுக்கு மேலே இப்போ கட் பண்ணியிருக்க ஃப்ரண்ட் சைடை வந்து எடுத்து வச்சுக்கலாம். இதில் வந்து ஷோல்டருக்கு இடத்துல கொஞ்சமாக வந்து பிசிறு இருக்குது, இதை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஷோல்டருக்கு மேலே வந்து கொஞ்சம் பிசிறு இருக்குது, அதை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் வந்து பிசிறை மட்டும் தான் கட் பண்ணிடணும். எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளாத் பத்தாமல் போயிடும். அதனால் பார்த்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஏதாவது எக்ஸ்ட்ரா பிசிறு இருந்தால் மட்டும் நீங்கள் சைஸிங் பண்ணி சமமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நமக்கு வந்து 2 சைடு பீஸும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம பட்டி கட் பண்ணிக்கலாம். பட்டி கட் பண்ணுறதுக்காக நம்ம ஏற்கனவே வந்து கிளாத் எடுத்து தனியாக வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த கிளாத் எடுத்துக்கலாம். அதாவது கருப்பகுதி வரக்கூடிய கிளாத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம பட்டியோட அளவுகளை மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மடிச்சடிக்கிறதுக்காக 1/2 இன்ச் விட்டு ஸ்கேலில் கோடு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த சைடு நம்ம முன்னாடி பக்கம் வருங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம அடையாளப்படுத்திக்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா முன்னாடி பகுதி பட்டி வருதில்ல, அதுக்காக நம்ம வந்து அடையாளப்படுத்திக்கலாம். இதில் வந்து 3.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது நடுவில் பார்த்திங்கன்னா 2.25 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். கடைசியாக பார்த்திங்கன்னா இடுப்பு சைடு நம்ம 2.25 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இது 3ஐயும் ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம பெல்ட்டோட ரவுண்டை வந்து வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து வரைஞ்சிக்கோங்க. நான் வந்து ஏற்கனவே தையலுக்கும் சேர்த்து வரைஞ்சிட்டேன். நீங்கள் தையலுக்கு விடலை அப்படின்னா தையலுக்கு விட்டு வரைஞ்சிக்கோங்க. இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஹர்காத் போட்டு அடையாளப்படுத்தி வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு தைக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பட்டியோட மொத்த நீளம் எவ்வளோ வருது அப்படின்னா 11 இன்ச் வருது. அதை வந்து நம்ம மார்க் பண்ணி அதுக்கு தேவையான அளவுக்கு விட்டுட்டு மிச்சத்தை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டியும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, உங்களுக்கு வந்து நான் கிளியர் பண்ணுறேன். இப்போ நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல இந்த ப்ளவுஸோட பேக் சைடு, அப்புறம் கை வந்து ஏற்கனவே கட் பண்ணிட்டோம். அதில் பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப எளிமையாக புரியுற மாதிரி நிறைய டிப்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். பார்க்கலாம் அப்படின்னாலும் இந்த வீடியோ கடைசியில் வீடியோ வரும் பாருங்கள். அந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணி கூட போய் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ளவுஸில் கூட அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஈஸியாக வரும்.
சாதா ப்ளவுஸை எவ்வளோ ஈஸியாக நம்ம கட் பண்ணி எடுக்க முடியும்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் கட் பண்ணி தைச்சது எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ என்னோட வீடியோ பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ இந்த மாதிரி பயனுள்ள வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.